கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேளையிலும் அருமையான சாரோனின் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத வாக்கியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தரியோன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லாருக்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டு. யாரும் தோற்று போன வாழ்க்கை யாரும் விரும்புகிறதில்லை. எல்லாரும் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளை விசாரித்தீர் என்று சொன்னால், நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும் என்று சொல்லுதான் விரும்புவாங்க. இல்ல ஒரே வகுப்புல நான் 5ஆம் கிளாஸ்ல 5 வருஷம் படிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னது யாரும் விரும்ப மாட்டாங்க. அதுபோல எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பல காரணங்கள் அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. சும்மா ஒன்றும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல. நிறைய காரியங்களில அவர் ஜெயம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனாலதான் இந்த 6:28 அழகா சொல்லுகிறார், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அவர் தானியேலை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவர் நினைத்தால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவரை கேட்கிறதற்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தேவனுக்கு ஒரு பயந்த மனுஷனாய் இருந்தபடியினால அவர் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு பல காரியங்களை முன் உதாரணமாக வைக்கிறதை நாம பார்க்கிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமா இருந்தது என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ண திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைமையிடத்தில் வேண்டிக் கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அப்படின்னு பார்க்கும் பொழுது தானியேல் ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி மனசுல தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரதானியுடைய தலைவனத்துல வேண்டிக் கொண்டான். அப்படி என்று சொன்னால் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அதிக வாஞ்சி உள்ள மனுஷனாக காணப்பட்டான் தானியேல். பாருங்க, அந்த தானியேல் ராஜாவின் போஜனத்துல பலவிதமான காரியங்கள் இருக்கும். அதனால அது அவருடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நினைக்கிறார். இன்றைக்கு அநேகர் பெரிய உயர் அதிகாரிகளோடு உயர்ந்த சாப்பாடுகளை சாப்பிடும் பொழுது, அரசியல்வாதிகளோடு, பெரிய அந்த உலக மக்களோடு பெரிய இடத்துல போய் சாப்பிடுவது பெரிய பாக்கியமாக எண்ணுகிறார்கள். ஆனால் யாரும் அதை யோசித்து பார்க்கிறார். நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது இதுல போதை கலந்த காரியங்கள் எல்லாம் அதுல காணப்படும். ஆனா தானியேல் அப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறார். அதை சாப்பிடக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி கொண்டார். அப்படி என்றால் அவர் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு காய்கறி பருப்பு வகைகள் கடந்த ஆகாரத்தை மட்டும் கொடுத்தா போதும் என்று சொல்லி அந்த தலைவனிடத்துல வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம். அதனால பரிசுத்தம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதனால பரிசுத்தம் ரொம்ப அவசியம். தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம். அது தானியேலுடைய வாழ்க்கையில அதை இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவன் பிரதானிகளுடைய தலைவனிடத்துல வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருந்த காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அதிலே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் தானியேல் ஜெபிக்கிறதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதற்கு நேரம் இல்லை.
எதற்கு எடுத்தாலும் வேதம் படிக்க நேரம் இல்ல, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருக்கிறது. ஜெபம் இல்லாம ஜெயம் இல்லை என்பது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தானியேல் பாருங்க, தான் முன் செய்து வந்தபடியே இரவு தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜெபிக்கிறதுல தானியேல் அதிக முக்கியத்துவம் உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். பாருங்க, அந்த பத்திரத்திற்கு அப்படி என்று சொன்னால் தானியேலுடைய வாழ்க்கையில அந்த ராஜா ஒரு கட்டளை போடுகிறார். என்னவென்று சொன்னால் 30 நாள் வரைக்கும் ராஜாவுக்கு உம்மை தவிர, 7ஆம் வசனம் சொல்லுது, உம்மை தவிர வேறு எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜாவுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ராஜாவை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, வணங்க கூடாது, அவங்க வேண்டுதல் விண்ணப்பங்களை வைக்க கூடாது என்று சொல்லி நிரூபங்களை எழுதி அந்த பத்திரங்கள் அந்த பகுதி எல்லாருக்கும் அனுப்பப்படுகிறது. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில பாருங்க, ராஜாவை தான் வணங்கணும், ராஜாவை தவிர வேற யாரை வணங்கினாலும் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை சிங்கத்தினுடைய கபில போடப்படும் என்று சொல்லி அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த பிறகு ராஜாவை தவிர வேற யாரை வணங்கினாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சிங்கத்தினுடைய கபில போடப்படும் என்று சொல்லி நிரூபங்கள்ல கையெழுத்து போட்ட பொழுதும் அதை அறிந்த பொழுதும் தான் செய்து வந்தபடியே, வழக்கமாக செய்து வந்தபடியே 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தன் அறைக்குள்ளே சென்று தேவனை நோக்கி ஜெபித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நெருக்கமான வேளையில கூட தானியேலால ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முடிந்தது. இன்றைக்கு அநேகருக்கு ஜெபிக்க மனம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. சிலருக்கு ஜெபிக்க விருப்பம் இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள பல தடைகள், ஜெபிக்க முடியாது. எத்தனையோ பேர் நாட்கள்ல வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்படாத கணவன்மார்களை வைத்துக் கொண்டு பாத்ரூம்ல போயெல்லாம் ஜெபிக்கிற நபர்கள் உண்டு. ஆனா எத்தனையோ பேருக்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கு, எந்த தடையும் இல்லை, ஆனா ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இந்த நாட்கள்ல உலக களியாட்டுகள் அதாவது இன்னைக்கு கைகள்ல செல்போன் இருக்கிறது, எல்லாம் அதிகமான நேரங்களை அதுக்கு கொடுக்கிறார்கள். அதனால அந்த ஜெபிக்க வேண்டிய நேரங்கள், வேதத்தை படிக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறது, பொழுதுபோக்காக போனில் வைத்து எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய நேரங்களை போக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஜெபம் தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தது. எப்படி என்று சொன்னால், அவன் எதற்கும் பயப்படல, செய்து வந்த அந்த ஜெபத்தை நிறுத்தல்ல, ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அதன் விளைவாக ஏற்பட்ட தண்டனை என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனை கையும் காலையும் கட்டி அந்த சிங்கங்களுடைய கபிலே போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த சிங்கங்களுடைய கபில போட்ட பிறகு அந்த தானியேலை சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை என்று பார்க்கிறோம். எந்த ராஜா தானியேலை சிங்க கபில போடுவதற்கு உதவியா இருந்தாரோ அந்த ராஜா அதிகாலமே வந்திருந்து தானியேலை நோக்கி கேட்கிறார், தானியேலே, சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுடைய வாக்கி தப்புவித்தாரா என்று கேட்கிறார். அதுக்கு தானியேல் கூலா பதில் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த அளவுக்கு அவருடைய ஜெபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தது, பெரிய அழிவிலிருந்து தானியேலை காப்பாற்றினது. அதனால ஜெபிக்கிறவர்களுக்கு சகலமும் கைகூடி வரும், ஜெபிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆகையினால நம்ம அந்த நாட்கள்ல ஜெப நேரங்களை அதிகமாக கூட்டிக் கொள்ள வேண்டும். முதல்ல சொன்னேன், தானியேலுடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமா இருந்தது அவர் பரிசுத்தமுள்ள ஜீவன் செய்து கொண்டிருந்தார். 2வது, தானியேல் ஒரு ஜெப வீரனாக இருந்தார், ஜெபிக்கிறவனாக இருந்தார். 3வது, தானியேல் 6ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. 3வது காரியம், தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருந்தது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். அதே போல தானியேலுடைய வாழ்க்கையில அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் அவனுடைய மேல யாரும் யாதொரு குற்றத்தையும் சுமத்த முடியல. ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் நாட்களில் எதிர்பார்க்கிறார், நீங்கள் மரண பரியந்தம் உண்மையா இரு என்று வெளிப்படுத்தல அந்த சபைகளுக்கு சொல்லும் பொழுது பல காரியங்களை சொல்லுகிறார். ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு பகுதியில ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல அநேகம் பேர் வந்திருந்தார்கள். அந்த நாளிலே அந்த செய்தியை கொடுத்த போதகர் உண்மையை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அப்போ ரொம்ப சந்தோஷம், ஜனங்கள் ரொம்ப ஆவலா கேட்டாங்க. அந்த அவர் பேசின வார்த்தை அனைவரை தொடப்பட்டது. அப்போ இவர் என்ன பண்ணார், அந்த செய்தி முடிந்து 3வது நாள் கூட்டம் முடித்து இரவு பஸ் ஏறுகிறதுக்கு கடந்து செல்லுகிறார். அவர் கன்வென்ஷன் நடத்த இடத்துல அவங்க கொடுத்த காணிக்கையை வாங்கி கொண்டு நேரே ஊருக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அவர் பஸ் ஏறினார். பஸ்ல ஏறும் பொழுது அவரு அதாவது டிக்கெட் எடுத்தார். அவர் போக வேண்டிய ஊருக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்து டிக்கெட் வாங்கினாராம். டிக்கெட் வாங்கிட்டு அந்த கண்டக்டர் என்ன நினைச்சாரு, 100 ரூபாய்க்கு அவர் 500 ரூபாய்க்கு சில்லறையை கொடுத்துட்டார். இவர் 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி 100 ரூபாய்க்கு மிச்சம் டிக்கெட் சில்லறையை கொடுக்கிறது பதிலாக 500 ரூபாய்க்கு சில்லறையை கொடுத்துட்டார். அப்போ அந்த போதகருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, இதை எனக்கு ஆண்டவர் தான் இப்படி கொடுத்திருக்கிறாரு போல இருக்குன்னு சொல்லி தானே என்ன பண்ணாரு, அதை வாங்கிட்டாரு. அத்தனையும் வாங்கிட்டாரு, டிக்கெட்டையும் வாங்கிட்டாரு, 500 ரூபாய்க்கு சில்லறையும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இப்ப மனசுக்குள்ள ஒரு போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை கொடுத்துரு, அந்த மீத பணத்தை கொடுத்துரு, அது உன்னுடைய பணம் இல்லை அப்படின்னு சொல்லி உணர்த்துகிறாரு. ஆனாலும் கொஞ்சம் தயக்கம், ஐயோ இது எனக்கு பிரயாணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குமே, இவ்வளவு சில்லறை கிடைச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருந்தாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கொண்டு போய் திருப்பி கொடுன்னு. கடைசியில ஒரு வழியில போய் என்ன பண்ணாரு, அந்த கண்டக்டரை கூப்பிட்டு, ஐயா நான் உங்கள்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன் டிக்கெட் வாங்கினேன், நீங்க எனக்கு 500 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்திருக்கிறீங்க, இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்தாராம். கொடுக்கும் பொழுது அந்த கண்டக்டர் சொன்னாராம், எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுதான் உங்களுக்கு கொடுத்தேன், ஏன்னா நீங்க 3 நாள் நடத்தின அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல அந்த நானும் வந்திருந்தேன். அது நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, நீங்க உண்மையை பத்தி பேசுனீங்க, நீங்க உண்மையா இருக்கிறீங்களா என்பதை தெரிஞ்சு கொள்ளத்தான் நான் அப்படி கொடுத்தேன்னு சொன்னாராம். பாருங்க, அந்த இடத்துல அவர் ஒரு நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாரு. அன்னைக்கு மட்டும் இவர் அந்த திருப்பி கொடுக்காம இருந்திருந்தா அந்த கண்டக்டர் பாருங்க இவரை ஒரு சரியான பொய் ஒரு பித்தலாட்ட ஊழியக்காரர்னு சொல்லி அவர் எல்லார்கிட்டையும் சொல்லி இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல கத்தோட நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். அதனால ஆண்டவர் பாருங்க, அந்த ஊழியக்காருடைய அந்த செய்தி பிரசங்கம் அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அதனால உண்மை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நிறைய பேர் இடத்துல உண்மை இல்லை, சின்ன சின்ன காரியத்துல பொய் சொல்லுகிறார்கள். உண்மை எந்த காரியத்துல உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலை உலகத்துல எங்கும் நாம பார்க்க முடிகிறது. அதனால 3வது காரியம், தானியேலுடைய வாழ்க்கையில ஜெயமா இருக்கிறதுக்கு உண்மை ஒரு முக்கியமான காரியமாக இருந்தது. 4வது கடைசியான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 23ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. 4வது பார்க்கும் பொழுது அவன் தேவன் பேர்ல வைத்த விசுவாசம், அல்லேலூயா, விசுவாசத்துல அவன் குறைவுபடவில்லை. அந்த விசுவாசத்துல அவன் இருந்தபடினால அவனுக்கு எந்த ஒரு சேதம் வராதபடிக்கு ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா விசுவாசம் என்பது ஆண்டவர் கொடுத்தாதான் வராது, விசுவாசம் இல்ல. கொடுக்காத பட்சத்தில் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள் கூட அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்துல சொல்லுகிறார். 17, 18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா ஆண்டோர் பேர வைத்த விசுவாசத்தை பாருங்க. அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்கிறதில்லை. நீர் நிறுத்தி இருக்கிற அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்கவும் மாட்டோம் என்று தேவன் வேலை வைத்திருந்த விசுவாசத்தினால அந்த 4 வாலிபர்களையும் அக்னி சூளையில போட்ட வேளையில கூட பாருங்க, அந்த 3 பேரை கட்டி போடுறாங்க. 4வது ஆள் தேவகுமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பான ஒருத்தரை அக்னி ஜுவாலையிலே அப்படியே உலாவி வருகிறதை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்க விசுவாசித்ததுனால எந்த சேதங்கள் வந்தாலும் அதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அந்த சேதங்கள் மத்தியிலையும் அவர்களை மறுபடியும் காப்பாற்றுகிறார். அக்னி ஜுவாலை அவர்கள் மேல் பற்றி பிடிக்கவில்லை, அக்னியின் மனம் அவர்களை மேல் வீசவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல அவர்களை கையையும் காலையும் கட்டி அக்னியில போடுவதற்கு உதவியா இருந்த மற்ற அந்த வாலிபர்களை பிடித்து கட்டி அங்க அக்னியில போடுறதுக்கு முன்பதாக அவர்கள் சரீரம் முழுவதும் எரிந்து கருகி சாம்பலானது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறார் பாத்தீங்களா? அதனால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். அதுல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை காரியமே விசுவாசம் என்பதை பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எல்லா வசனங்களை படிச்சு பார்க்கும் பொழுதெல்லாம் அதுல விசுவாசத்தை குறிச்சு நிறைய காரியங்களை பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் பலன் அளிக்கிறவன் என்றும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதுல ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட 100வது வயதுல ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். 75வது வயதில் ஆண்டவருக்கு அவனுக்கு தரிசனம் கொடுத்து, நீ உனக்கு நான் கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றால் வாக்கு கொடுத்தார். 25 ஆண்டுகள் காத்திருந்தார், விசுவாசத்தோடு காத்திருந்தார். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக பேருக்கு ஒரு நாள் ஜபிச்சா அற்புதம் நடக்கணும், ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தா உடனே அற்புதம் நடக்கணும், இல்லைண்டா பின் வாங்கி போய்விடுகிறார்கள். அப்படி இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் அவர் மேல வைத்த விசுவாசத்துல கொஞ்சமும் தளராமல் இருப்போம் என்று சொன்னார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே ஒரு நல்ல அறுவடையை நாம கண்டுகொள்வோம். ஆக நல்ல அதிகாரத்துல வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். 4 காரியங்களை முதல்ல பார்த்தோம். என்னன்னா, தானியேல் 6:28 வாசிக்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. எப்படி ஜெயமா இருந்தது என்று பார்ப்போம் என்று சொன்னால், அதுல முதல்ல 4 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். முதல்ல அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தான், 2வது ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான், 3வது உண்மை உள்ளவனாய் இருந்தான், 4வதாக பார்க்கும் பொழுது விசுவாசம் நிறைந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அவனுடைய வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்றார். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கு அதிபதியாகவும் பாபிலோனுள்ள சகல ஞானிகள் மேல் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலோ என்றால் ராஜாவை வேண்டிக் கொண்டவன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, எந்த அளவுக்கு ஜெயத்தை கொடுத்து தானியேலுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தினார். எந்த ராஜா தானியேலை பல உபத்திரவங்களுக்குள்ளாக மாற்றினாரோ அதே ராஜாவை கொண்டு ராஜாவின் வலது பக்கத்துல கொலு மண்டபத்துல வீற்றிருக்கும்படியான ஒரு உயர்வை தானியேலுடைய வாழ்க்கையில கண்டு கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்துல ஜெயமுள்ள வாழ்க்கை தானியேலை போல வாழ நமக்கு ஆசை இருக்குது. ஆனா நிறைய வேளையில இஷ்டம் போல வாழுகிறோம், பரிசுத்தம் இல்லாம வாழுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. 2வது ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் இல்லாம ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நிறைய பேர்
பேருக்கு இன்னைக்கு 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறத பிடிக்கும். ஆனா ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது உன்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அதனால அறை வீட்டுக்குள்ள சென்று ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அங்க ஆண்டவரோடு பேசுகிற இடம். இல்லைன்னு சொன்னா இந்த பரிசேனை போல வேதம் சொல்ல மாயக்காரை போல ஜெபிக்காதீங்க. மாயக்காரனை போல அவர்கள் சந்தை வழிகள் வந்தனங்களில் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தெரு வீதிகளில் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பரிசேன் ஜெபம், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் அப்படிப்பட்ட மற்ற மனுஷர்களை போல் இல்லாததற்காக உண்மை நான் சோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுகிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தர்சமாக செலுத்துறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். அது மட்டுமில்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லாததற்காக உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஆனா ஆயக்காரன் தூரத்தில் இருந்து மார்பில் அடித்துக் கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான். பாருங்க, அதனால அந்த அவன் அல்ல, பரிசேன் அல்ல, ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த 4 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம். தானியேலுடைய காரியத்தை போல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்தம், ஜெபம், உண்மை, விசுவாசம் இவை எல்லாம் இருக்கும் என்று சொன்னார். தானியேலை போல நாமும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில ஆண்டவரே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை பிரயோஜனப்படுத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில எதை விட்டுவிட வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. வாழ்நாள் முழுவதும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆடி பாடி மகிழ்வேன், அந்தவரை துடிப்பேன். அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார், அன்பர் இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே.